ரெண்டு பேரும் தீவிரமா திட்டம் ஏதாவது ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? அப்படியே கிசு கிசுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 questions. Only 2 questions. ஓகே? அச்சோ பாவம். ஆல்ரெடி உங்க சைடு ரொம்ப வீக்கா இருக்குன்னு நாங்க சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இப்போ இந்த 2 கேள்விக்குமே நீங்க சரியா பதில் சொல்லலைன்னா அதெல்லாம் சொல்லுவேன். சொல்லலைன்னா என்ன பண்றதுன்னு தான் கேட்குறேன். ராஜேஸ்வரிக்கு தோத்து பழக்கமே கிடையாது. என்ன பண்ணணும்? உங்க கால்லயும் மல்லி கால்லயும் விழணுமா? ஐயோ ஏங்க எங்க அக்கா கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ மாப்பிள தம்பி ஐயோ நான் அப்படி எதுவுமே சொல்லலையே. உங்க அக்கா தான் அப்படி கேக்குறாங்க. ஐயோ அதுக்காக அப்படி நான் சொல்ற ஆள்லாம் கிடையாது. பெரியவங்களை மதிச்சு நடக்கிறது தான் எங்களோட பழக்கம். அவங்க பழக்கம் அப்படி இல்லை இல்லையா? அதான் நாமளும் அப்படி இருப்போமான்னு தெரிஞ்சு கேக்குறாங்க போல. இங்க பாருங்க, எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க. இனிமே எங்க அக்காவை பத்தி எல்லாம் பேசாதீங்க. பெரியம்மா, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். வர்றப்பெல்லாம் புதுசா பிரச்சனை கிளப்பி விடுறீங்க. அட மல்லி, நீ இதுல தலையிடாத. நான் தப்பா எதுவுமே பேசல. அவங்களதான் அப்படி பேசுறாங்க. நான் சொல்றதுக்கு பேரு பதில். கேள்வி இல்லாம பதில் வராதுன்னு உனக்கு தெரியும் தானே பிள்ளை? நான் முதல்லயே இதெல்லாம் போட்டிலாம் இல்ல, இது ஒரு ஃப்ரெண்ட்லி கேம் தானே சொன்னேன். தோத்து போயிட்டா தண்டனையா கொடுக்க முடியும்? சும்மா ஒரு டாஸ்க், அப்படிதான். ஏ ரஞ்சிதா, உன்னதான் அத்தா. அதை பாரு, அங்க ஒரு பேக் வச்சிருக்கிறேன் பாரு. இந்த பிள்ளை அதை போய் எடுத்துட்டு வா. என்னாலலாம் எடுத்துட்டு வர முடியாது. வேணும்னா நீங்களே போய் எடுத்துக்கோங்க. நான் எடுக்கிறேன் பெரியம்மா, நீங்க இருங்க. ஏய் நீ இருப்புல. மாப்பிள்ள பாத்தீங்களா, நான் சொல்றது உண்மைன்னு ரஞ்சிதாவே ப்ரூஃப் பண்ணிட்டா பாத்தீங்களா? பெரியவ ஒருத்தி சொல்றாளே, வயசுல சின்ன பொண்ணு, போய் எடுத்துட்டு வந்தா என்ன? இருங்க, குழந்தை போயிடுவா. போ எடுத்துட்டு வரேன். போ போ. பா எவ்வளோ பேச வேண்டியதா இருக்குப்பா. என்கிட்ட எல்லாம் ஒன்றும் தர வேண்டாம். அது உங்களுக்கு தான் தேவைப்படும். உட்காந்து நீயே தர குடு. மாப்பிள்ள, ஜஸ்ட் உதிரிப்பூ தான் வச்சிருக்கேன். தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த உதிரிப்பூவை கட்டி தலையில வச்சு விடணும். அம்பிடுதான். இங்க பாருங்க, எங்களால எல்லாம் கட்ட முடியாது. ஐயோ அவசரப்படாத ரஞ்சிதா, அதுக்குள்ளேயும் தோல்வியை ஒத்துக்கிட்டியா என்ன? ஹேய், வாய் மூடிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அடுத்த கேள்வி. அதுதான் வின்னிங் ஸ்பிரிட். நான் இப்ப கேள்வி கேட்கலாமா? கேளுங்க பாட்டி, சீக்கிரம். வெயிட். ஓகே, இது வெறும் எஸ் ஆர் நோ क्वेश्चन தான். சிம்பிளா சொல்லிட்டா கூட போதும். மாப்பிளைக்கு புக் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் உண்டா இல்லையா? ராஜிமா, மாமா புக் படிச்சு நான் பார்த்ததே இல்ல. இல்லன்னு சொல்லுங்க. நானும் பார்த்ததே இல்லடி. அவனுக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல உட்காந்து சாப்பிடறதுக்கே நேரம் இல்லாம ஓடுறான். புக்ஸ் எல்லாம் எங்க படிக்க போறான்? என்ன? போன பாரு. என்னடி சொல்றான்? தெரியலையே. ஐயோ மாப்பிள, நோ சீட்டிங். திஸ் இஸ் நாட் ஃபேர். டாடா, கேமை கரெக்டா ஆடணும். இதெல்லாம் ஒரு கேள்வியா? சிம்பிளா இருக்கட்டுமேன்னு கேட்டேன். அவன் ரூம்ல போய் ஒரு புக்க காமிங்க பாப்போம். புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு அவனுக்கு எங்க நேரம் இருக்கு? அதெல்லாம் படிக்க மாட்டான். மல்லி, உன்னோட ஆன்சர்? யோசிக்க ஆரம்பிச்சிட்டா ராஜிமா. மாமா புக் படிக்கிறது எங்கேயோ பார்த்துருப்பா போல இருக்கு.
அவ மட்டும் விஜய் புக் படிப்பான்னு சொல்லி விஜய் மட்டும் ஆமான்னு சொல்லிட்டான். உன்னை ஏதாவது பண்ணிடுவேன் பாத்துக்கோ. ஏங்க மணி என்ன ஆகுது? பகல் முழுக்க ஆபீஸ்ல தானங்க இருக்கீங்க. வீட்டுக்கு வந்து இப்படி ஆபீஸ் வேலை தானா? மூடி வைங்க. நாளைக்கு ஆபீஸ்க்கு போய் வேலையை பாருங்க. இந்தாங்க. மல்லி, ஒர்க்லாம் இல்ல, புக் படிக்கிறேன். புக்கா? ம், லேப்டாப்லயா? ஆமா. என்ன நீ நம்பலையா? இங்க பாரு. இதோ. இப்பலாம் எல்லாமே புக்ஸ் தான். நல்லா கண்டுபிடிச்சாங்க போங்க. பேப்பரை புரட்டி படிச்சா வர்ற அந்த சுகம் இதுல வருமா? அது என்னமோ உண்மைதான். அத தூக்கிட்டு போகணும், பாதுகாக்கணும். இதுனா பிரச்சனையே இல்ல. அப்படியே போற இடத்துல, வேலை செய்யற இடத்துல கிடைக்கிற கேப்ல இது அப்படியே லைட்டா வாசிச்சிடலாம். பரவாயில்லையே. கதை புக்கா? இல்ல மல்லி, இது சைக்காலஜி ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பிசினஸ். இப்ப கரண்ட்ல இருக்கிற பொருளாதாரத்தை பத்தியும் கார்ப்பரேட் கல்ச்சரை பத்தியும் செம்ம புக் இது. ஒரு நல்ல புக்கு நம்மள தூங்க விடக்கூடாதுல்ல. இது அப்படிதான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. பரவாயில்லைங்க. வேலை வேலைன்னு இருக்கிற பிஸில புக்கெல்லாம் படிக்கிறீங்களே, இதுக்கெல்லாம் டைம் கிடைக்குதா? நீ தானே சொல்லுவ டைமை நாம தான் கண்டுபிடிச்சுக்கணும்னு. புக்க கையில வச்சு படிக்க மாட்டாரு. புக் படிப்பாரு. லேப்டாப்ல அன்னைக்கு கூட ஒரு புக்கு, ஐயோ அது பேர் கூட சைன்னு ஏதோ பணம் பத்தின புக்கு. சைக்காலஜி ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பிசினஸ். அதான் அதான் படிச்சிட்டு இருந்தீங்க. ராஜேஸ்வரி மேடம், நீங்க இந்த கேள்வியிலையும் அவுட் ஆயிட்டீங்கன்னு நாங்க சொல்லி தெரிய வேண்டியதில்ல. உங்க தம்பியே சொல்லிட்டாரு. அம்மா, நான் எங்க சொன்னேன்? ஆமா மாப்ள, நீங்க எந்த புக் படிச்சீங்கன்னு சொல்லிட்டீங்களே. அப்ப உங்களுக்கு புக் படிக்கிற பழக்கமே கிடையாதுன்னு சொன்ன உங்க அக்கா தோத்துட்டாங்கன்னு தானே அர்த்தம் மாப்ள? அது அக்கா, அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப மட்டும்தான் நான் படிப்பேன். அது வந்துக்கா இப்பெல்லாம் அப்டேட் ஆகலனா கொஞ்சம் கஷ்டம்க்கா. அதனால தான் நான் இல்லக்கா. ராஜேஸ்வரி மேடம், வாட் டு டூ. ஐயோ பாவம், நிலைமை ரொம்ப பரிதாபமா போயிட்டு இருக்கு. அதனால எக்ஸாம் போர்டு என்ன முடிவு பண்ணிருக்குன்னா, இது வரைக்கும் நடந்த எக்ஸாம் எல்லாம் விட்டுருவோம். இனிமே நடக்க போற எக்ஸாம் தான் ஃபைனல் எக்ஸாம். இதுல ராஜி மேடம் கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னா மொத்தத்துக்கும் அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிடுவோம். என்ன மேடம், உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கும் சின்ன சலுகை வேணும்ல? எனக்கு யாரும் சலுகை எல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஐயோ டென்ஷன் ஆகாதீங்க மேடம். முன்னாடி கேட்ட கேள்வி எல்லாம் யார் வேணாலும் ஆன்சர் அப்படியே குத்து மதிப்பா சொல்லிடலாம். ஆனா நிஜமாவே இப்ப கேட்க போற கடைசி கேள்விதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. மாப்பிளைக்கு யார் ரொம்ப க்ளோஸா இருக்காங்கங்கறத கரெக்டா சொல்லக்கூடிய ஒரு கேள்வி. பிக் பாட்டி, ஸ்டாப் தி பில்ட் அப். क्वेश्चनக்கு வாங்க. இத வந்துரு செல்லக்குட்டி. மாப்பிளை தம்பி பொக்கிஷமா வச்சிருக்க கூடிய பொருள் என்னது? இத யார் சொல்ல போறீங்க? ஏய், ராஜிமா, என்னவா இருக்கும்? இது டீம் கேம்லாம் இல்லம்மா, இண்டிவிஜுவல் கேம் தான். சரி பரவாயில்ல, உங்களுக்காக ஓகே. நடக்கட்டும். ஏய், என்ன ரஞ்சிதா, இதுலயும் தோத்து போனோன்னு வெயி, கேவலம். அதை விட அசிங்க வேற எதுவுமே இல்ல. நல்லா யோசி. அப்படி என்ன பொருளை மாமா வச்சிருப்பாரு? நான் உன்னை கேட்டா நீ திரும்ப என்ன கேளு. உன்னையும் மதிச்சு நான் கேட்டேன் பாரு. இதுல வேற நம்மள டீம்னு கேவலப்படுத்திட்டு இருக்கா. டீம்ல நீ தண்டத்துக்கு தான் இருக்குன்னு எனக்கு தானே தெரியும். இருங்க ராஜிமா. ஏய்,
அவன் பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருக்கிறது ரேணுகாவோட ஏதோ ஒரு பொருளை தாண்டி. அப்படியும் இருக்கும். ம், இருக்கலாமோலாம் இல்ல, அப்படிதான். இன்னும் ரேணுகா போட்டோவை தான் பத்திரமா வச்சிருக்கானே. அப்போ நிறைய அவ சம்பந்தப்பட்ட பொருள் வச்சிருப்பான்ல. சூப்பர் ரஜிமா, பின்றீங்க. அவ சொன்ன மாதிரி கடைசி கேள்விக்கு ஆன்சர் சொல்லி ஜெயிச்சிருங்க. ம், நாமளே முதல்ல எமோஷனலா சொல்லி பில்டப் கொடுப்போம். அவளும் யோசிச்சிருப்பா, ஓரளவுக்கு நெருங்கிருப்பா. சொல்லுங்க. ம். தோரணையே ஒரு மாதிரி இருக்கே, கரெக்டா சொல்லிடுவாளோ? மேடம், நீங்க ஆன்சர் இப்ப சொல்ல போறீங்களா? ம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.